ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். செல்லம்மா சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மாணிக்கம் எப்படியாவது செல்லம்மா முன்னாடி நம்ம நல்லவனாக நடிக்கணும், அப்போ தான் செல்லம்மா கூட நம்ம சேர்ந்து வாழ முடியும் அப்படின்ற எண்ணம் தோன்றுது. கோவிலுக்கு வந்த செல்லம்மா, சித்து இவங்க 2 பேரையும் பார்த்த வாசுதேவன் பேசிகிட்டு இருக்காரு. சித்தியோட வீட்டில் அவங்க மாமனார் மாமியார் ஏற்றுக்காத நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு வாசுதேவன். விடுங்கப்பா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சித்து ஒரு பக்கம் சொல்ல, இல்லை இது எல்லாமே என்னால் தான், ஆர்த்தியோட வாழ்க்கை இப்படி நாசமாக போனதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருந்தி பேசுகிறாரு. தான் நிச்சயதார்த்த பத்திரிக்கையும் காட்டி எங்கள் 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அடுத்ததாக செல்லம்மா, சித்து இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமே நிச்சயதார்த்த பத்திரிக்கையை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க சொல்கிறதன் மூலிமா அதுக்கப்புறம் நிச்சயதார்த்த பத்திரிக்கையை எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறாங்க. மேகா வீட்டுக்கு வந்த சித்து, செல்லம்மா 2 பேரும் நிச்சயதார்த்த பத்திரிகையை கொடுத்து, கண்டிப்பாக நீ மகேஷை கூப்பிட்டுட்டு குழந்தையும் கூப்பிட்டுட்டு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் மகேஷையும் ரியாவையும் கூப்பிட்டுட்டு வரது இருக்கட்டும் செல்லம்மா, நீ மாணிக்கத்தை கூப்பிடலையா அப்படின்னு கேட்க 2 பேரும் அமைதியாகி போயிடுறாங்க. இதுக்கு தாங்க நான் அப்போவே சொன்னேன், இந்த மேகாவுக்குலாம் பத்திரிக்கை வைக்க வேணான்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் தான் எல்லாம் வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க, இப்போ பார்த்தீங்களா எப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க செல்லம்மாவும் கூட. இந்த ப்ரோமோவும் முடியுதுங்க.